பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழான்னு. நேற்று பணிவை காட்டிட்டாரு, இன்னைக்கு துணிவையும் காட்டியிருக்காரு. நான் எம்ஜிஆரையும் ஜெயலலிதா போறப்ப ஜெயலலிதா மாதிரி இன்னைக்கு ஒரு சட்டசபையில நடந்திருக்கு. எதை செய்ய வேண்டுமோ அதை செய்திருக்காங்க. எல்லா கட்சிகளும் 144 பேர் வாக்களித்திருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியுது இதை செய்யலன்னு. இதுதான் மக்களுடைய தீர்ப்பு. நீங்க மறுபடியும் தேர்தலுக்கு போனாலும் 200 வந்துரும்ன்ற பயம் எல்லாருக்கும் இருக்கு. அதனால அவர்கள் சரியான சைட்ல மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் அவங்க. உதயநிதி ஸ்டாலின் அவருடைய அரசியல் பக்குவமின்மையை அவர் காட்டுகிறது. அவர் தன்னைத்தானே வளர்த்துக்கணும். இன்னும் அவர் வளரலன்னு சொல்லுது. இன்னும் சின்ன பிள்ளையா இருக்காரு. மாத்திக்கலன்னா அவர் காணாம போயிடுவார், அவர் கட்சியும் காணாம போயிடும். திமுக காணாம போயிடும் அப்படிங்கிறீங்க. அவர் வந்து சனாதன திமுகவும் காணாம போயிடும். இல்லைன்னா அவர் இல்லாத திமுக இருக்கும். நான் கேரண்டி பண்றேன். எப்படி பிஜேபி வந்து ஒரு வெறுப்பு அரசியலை செய்கிறதோ அதே போல வெறுப்பு சாதியத்தை அவர் செய்கிறார். ஒரு மதத்தையும் ஜாதியையும் பழிக்கிறார். அதனால இதை மாத்திக்கலன்னா அவர் அழிஞ்சிடுவார். அது ஒன்றும் சந்தேகமா. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த அரசியல்வாதியும் அரசியல் விமர்சகருமான திரு அமெரிக்கை நாராயணன் அவர்கள். அவர்களை நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம். அதாவது தமிழக சட்டசபையில இன்று திரு விஜய் அவர்களுடைய அரசின் மீது ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றுச்சு. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல 144 வாக்குகள் பெற்று திரு விஜய் அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார். நீண்ட நாட்களா நீங்க சொல்லிக்கிட்டு இருந்த விஷயம் வந்து ஒரு மாற்றத்திற்கான தலைவர் தேவை, ஒரு மாற்றத்திற்கான ஆட்சி தேவைன்னு. அந்த ஆட்சி இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன சார்? முதல்ல விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு நல்லாட்சி அவரை கடந்த 2 நாள் செய்தது ஒரு நல்ல இது. ராஜீவ் காந்தி பெருமிய வாக்குட வெற்றி பெறுவதை கூட எல்லாருடைய எதிர்கட்சி தலைவர்கள் வாஜ்பாயி, அத்வானி, கம்யூனிஸ்ட் தலைவர்களை பார்த்தா போல இவர் பார்த்திருக்காரு. எல்லா கட்சி தலைவர் பார்த்திருக்காரு. அது தமிழகத்துல இதுவரைக்கும் வரலாறு எனக்கு தெரிந்து நடக்காத இது சிறப்பு. இது ஒரு நல்லது, ஒரு துவக்கம். நான் நேற்று ஒரு பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழான்னு. நேற்று பணிவை காட்டிட்டாரு, இன்னைக்கு துணிவையும் காட்டியிருக்காரு. நான் எம்ஜிஆரையும் ஜெயலலிதா போறப்ப ஜெயலலிதா மாதிரி இன்னைக்கு ஒரு சட்டசபையில நடந்திருக்கு. எதை செய்ய வேண்டுமோ அதை செய்திருக்காங்க. எல்லா கட்சிகளும் 144 பேர் வாக்களித்திருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியுது இதை செய்யலன்னு. இதுதான் மக்களுடைய தீர்ப்பு. நீங்க மறுபடியும் தேர்தலுக்கு போனாலும் 200 வந்துரும்ன்ற பயம் எல்லாருக்கும் இருக்கு. அதனால அவர்கள் சரியான சைட்ல மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் அவங்க. அதனால மக்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு வாக்களித்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அவர்களுக்கு வாக்களித்தவர்களுக்கு வாழ்த்துக்கள். விஜய் அவர்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், இனிமேதான் உண்மையான ஆட்டம் ஆரம்பம். அதனால இதை வந்து ஒரு நல்லவர்களையும் வல்லவர்களையும் கூட வச்சுக்கிட்டு செய்வாருன்னு நான் நம்புறேன். ஓகே சார். அதாவது சார், கடந்த 2 தினங்களுக்கு முன்பு நீங்க அனைவரும் அதாவது தொலைக்காட்சிகள் சரி மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்திருப்போம். எதிர்கட்சி தலைவர்கள் வீடு, அதாவது அவருக்கு எதிராக செயல்பட்டவர்கள் வீடு என்று பாரபட்சமே இல்லாம ஆப்போசிட் பார்ட்டி அப்படின்னு இல்லாம காமராஜருடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு பிறகு அண்ணா வெற்றி பெற்ற பிறகு தலைவர்கள் எல்லாம் போய் சந்திச்சார். அதே மாதிரி திரு விஜய் அவர்களும் தலைவர்களை போய் சந்திச்சிருக்கிறாரு. அதோடைய பார்வை என்ன சார் உங்களுடைய பார்வை? அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வரவேற்கிறேன். இதுதான் ராஜீவ்காந்தி செஞ்சாரு. இது வந்து ஒரு நல்ல உதாரணம். அரசியல் கட்சிகள் வேறுபடலாம், அவர்கள் எதிர்கட்சிகளை ஒழி எதிரிகள் இல்லை. அவர்கள் சொல்ல நல்ல கருத்தை எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் இவரு. அதை வந்து வரவேற்கிறேன். அதாவது யார் சொல்றாங்கிறது முக்கியம் இல்லை, கருத்து நல்ல கருத்தா இருந்தா இந்த அரசாங்கம் செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள், போன அரசாங்கத்துடைய முந்தைய அரசாங்கம் அம்மா உணவகம், இந்த போன அரசாங்கம் செய்த பல நல்ல செயல்களை தொடர்ந்து செய்யணும். இது வந்து இன்னைக்கு வந்து ஒன்னும் பெரிய கட்சிகளுக்குள்ள நல்லது செய்யணும்ன்றதுல பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனா எப்படி செயல்படுத்துறாங்க தான் இது பண்ணணும். அவர் வந்து அதை செயல்படுத்துறாங்க, நல்லது செய்யாத இன்னும் சரிப்படுத்திக்கிட்டு இருக்காரு. என்ன பெண்களுக்கான பாதுகாப்பு, அது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. இவர் போட்ட மதுவிலக்குகளுக்கான இது கோவில்கள் பல இடங்கள்ல எடுத்திருக்காரு. போதைக்கான இதை எடுத்திருக்காரு. எல்லாம் பார்க்க நல்ல விஷயம், நல்ல ஆரம்பம். இது ஆரம்ப சூரத்தனம் இல்லாம தொடர்ந்து செய்யணும்னு நான் மக்கள் சார்பாக கேட்டுக்கிறேன். ஓகே சார். நேற்று வந்து திரு சபாநாயகர் அவர்களை தேர்ந்தெடுத்து அவர் இருக்கையில் அமர வைக்கும் நிகழ்வு நடந்துச்சு.
அந்த நிகழ்வுல எதிர்க்கட்சி தலைவரும் அவை முன்னவரும் சேர்ந்து அவரை சபையில இருக்க வச்சாங்க. அதை தொடர்ந்து கட்சியினர் வந்து அனைவரும் பேசினாங்க. அப்போது எதிர்க்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசினார். இதற்கு முன்பு வந்து திராவிட கழக கூட்டத்தில் பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னாரு. டெங்கு, மலேரியா போன்று சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று. இதற்கு அடுத்து ஒரு நிறைய கான்சிக்வன்ஸா நிறைய பிரச்சனைகளும் சந்திச்சாரு. தொடர்ந்து அவர் அது முழங்கிட்டு வந்தார். இன்னைக்கு ஒரு மக்கள் மன்றம் என்று கருதப்படக்கூடிய ஒரு சட்டமன்றத்துல இறையாண்மையை பேணி பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து மக்களை வந்து ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடிய சனாதானத்தை ஒழிப்போம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சட்டமன்றத்துல பதிவு செஞ்சிருக்கிறாரு. ஒரு சனாதானியா, ஒரு அரசியல் விமர்சகரா உங்களுடைய பார்வை என்ன சார்? 2 விஷயம். நான் இதற்கு முன்பே உங்ககிட்ட பேசிட்டு இருக்கச்சேவோ, மற்றவர்கள்ட்ட பேசிட்டு இருக்கச்சோ சொன்னேன். ஒரு வாரத்திற்கு முன்ன. திமுக ஒரு சாதி கட்சியாக இயங்கி வருகிறது. அதாவது மதவாத கட்சியாக மற்றொரு மதத்தை குறை சொல்வது போல தமிழகத்துல ஒரு சாதியை குறை சொல்லி, இந்துக்களை குறை சொல்லி திமுக இருக்கு. அப்பயே நான் சொன்னேன், வருங்கால கடந்த ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்ன சொல்லிருக்கேன், தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நல்லாட்சி செய்கிறார்கள். ஆனா எல்லாருக்குமான முதல்வராக இருந்து எல்லா பண்டிகைகளுக்கும் அவர் சொல்லணும்னு சொன்னேன். அது சொல்ல இருந்தா விழுந்துருவாரு, சொல்லக்கூடிய காலம் வெகு தூரத்தில் இல்லைன்னு சொன்னேன். இப்ப நான் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நேஷனல் டிவில டிஃபெண்ட் பண்ண இந்த சனாதனம்ன்ற வார்த்தை வந்து பிஜேபியால அரசியலாக்கப்பட்டது. எனக்கே சனாதனம்ன்ற வார்த்தை தெரியாது. அதை புரிந்து கொள்ளாமல் பேசிவிட்டார்கள். அது பிஜேபி எதிர்ப்பாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா அவங்க வந்து மதவாதியா பிரிக்கிறாங்க, இவங்க திராவிட கட்சி முக்கியமா திமுக ஜாதிவாதியாக பிரிக்கிறா போல. ஆனா அவர் வந்து அந்த மீனிங்ல சொல்ல பிஜேபி எதிர்ப்பு தான் சொல்றாரு. இன்னைக்கு அனைத்தையும் உணர்ந்து திரும்ப அதை சொல்லியிருக்காருன்னா அவர் வந்து மத்தவங்க எல்லாம், அதாவது இந்துக்கள் எப்படி சனாதனத்தை பாக்குறாங்க, சனாதனம்ன்ற கொஞ்சம் படிச்சவர் தான் என்னுடைய இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் வந்து. அவர் வந்து சனாதனம்ன்றது எனக்கு உண்மையிலே தெரியாது. நான் இத்தனைக்கும் பிராக்டிசிங் ஹிந்து. சனாதனம்ன்ற வார்த்தை ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன கேட்டிருந்தீங்க, எனக்கு தெரியலைங்க. நான் அப்புறம் போய் பார்த்தேன், ஆதியும் அந்தமும் இல்லாத, அதுதான் சனாதனம். ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு இந்து மதம், வேதங்கள் அதற்கான வழியில் வந்தது. அப்போ அந்த இதுல வந்து அந்த மதத்தை எதிர்த்து பேசுகிறார் அவர். நிச்சயமாக எதிர்க்கட்சி மட்டும் இல்ல, தமிழ்நாட்டிலேயே காணாம போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவர் மாத்திக்கலன்னா அவர் அந்த கட்சி காணாம போயிடும், அவரும் காணாம போயிடுவாரு. வருங்காலத்தில அவர்கள் இந்துக்களையும் மற்றவர்கள் மாதிரி ஒரே நிலையில பார்க்கக்கூடிய காலம் இல்லை என்றால், நல்ல பல செயல்களை செய்த, சமூக நீதியை பற்றி பேசுகின்ற நல்ல பல விஷயம், அவங்க தப்பு செய்யறதுக்காக மற்றதெல்லாம் எல்லாம் சரியா செய்யலன்னு நான் சொல்லல. பல நல்லவைகளை செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த ஒரு காரணத்திற்காக மட்டுமே சாதியத்தை வாதியாக இருக்கக்கூடிய உதயநிதி தமிழகத்தில் இருந்து தூக்கி எதிர்கட்சி மட்டுமில்ல திமுக கட்சியை அழியக்கூடிய வகையில செஞ்சிருவார். அது செய்ய வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதான் சார், அதாவது சட்டசபைங்கிறது வந்து அனைவருக்குமான இடம் தான் அது. அதாவது அந்த இடத்துல போய் நாங்க சாதாரண ஒரு தீகா கூட்டத்துல பேசுற மாதிரி தவறுன்னு நான் நினைக்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் அவருடைய அரசியல் பக்குவமின்மையை அவர் காட்டுகிறது. அவர் தன்னைத்தானே வளர்த்துக்கணும். இன்னும் அவர் வளரலன்னு சொல்லுது. இன்னும் சின்ன பிள்ளையா இருக்காரு. மாத்திக்கலன்னா அவர் காணாம போயிடுவார், அவர் கட்சியும் காணாம போயிடும். திமுக காணாம போயிடும் அப்படிங்கிறீங்க. அவர் வந்து சனாதனத்தை திமுகவும் காணாம போயிடும். இல்லைன்னா அவர் இல்லாத திமுக இருக்கும். நான் கேரண்டி பண்றேன், திமுக அனைவருக்குமான கட்சியாக, அனைத்து மதத்தினருக்கும் அனைத்து சாதியினருக்கும் ஆன கட்சியாக இல்லாவிட்டால், தன்னை மாற்றிக்கொள்ளாவிட்டால், ஏற்கனவே ஒரு மெசேஜ் கொடுத்துட்டாங்க, அது காணாம போயிடும். உதயநிதி மாற்றிக்கொள்ளாவிட்டால் அவர் காணாம போயிடுவார். அவ்வளவுதான் விஷயம் சார். அவர் இது எதிர்ப்பதற்கான முக்கிய காரணமா சொல்லப்படுறது வந்து இது வந்து ஒரு சமதர்மம் இல்லாத ஒரு செயலா இருக்கு, ஏற்றத்தாழ்வுகள் அதிகமா இருக்கு, அதனாலதான் நான் சனாதனத்தை ஒழிப்புங்கிற மாதிரி அவருடைய தாட் ப்ராசஸ் வச்சிருக்கிறாரு. இல்ல அவர் தாட் ப்ராசஸ் இஸ் ரைட். ஏற்றத்தாழ்வுகள் குறைக்கணும். நான் அவர் வீட்டுல கேட்கிறேன், அவங்க வீட்டுல வேலை செய்யறவங்கள தன் மடியில உட்காந்து வச்சுக்கிறாரா? அதாவது ஏற்றத்தாழ்வுகள்ன்றது ஒருவரை வந்து உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற மனப்பான்மை இருப்பது தவறு. பிறப்பால் அந்த அடிப்படையில் இருப்பது தவறு. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையா அப்படின்ற குரலை நான் நம்புறேன், தமிழக மக்கள் நம்புறாங்க. ஆனா இத வந்து அவர் வெறுப்பு, எப்படி பிஜேபி வந்து ஒரு வெறுப்பு அரசியலை செய்கிறதோ அதே போல வெறுப்பு சாதியத்தை அவர் செய்கிறார். ஒரு மதத்தையும் ஜாதியையும் பழிக்கிறார். அதனால இதை மாத்திக்கலன்னா அவர் அழிஞ்சிடுவார். அது ஒன்றும் சந்தேகமா, தனி மனிதராக இல்ல, கட்சியின் தலைவராகவும் அந்த கட்சியாகும். ஓகே சார், அவர் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்.
ஓகே சார். ஓகே. இன்னொரு விஷயம் வந்து இப்ப 2 நாட்கள்ல கொஞ்சம் பரபரப்பா பேசப்பட்டிருக்கு. நேத்து ஒருத்தர் வந்து ஒரு அதாவது ஓஎஸ்டி அப்படிங்கிற ஆஃபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு ஜோதிடர் அவர்கள் நியமிக்கப்பட்டது ஒரு பரபரப்பா பேசப்பட்டது. அதாவது திரு விஜய் அவர்கள் மூட நம்பிக்கையையும், ஜோதிடத்தையும் நம்பி அரசியல் நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாரி ஒரு அ ஒரு பேச்சு வந்து விவாத பொருளா மாறியிருக்கு. அத பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? என்னை பொறுத்தவரை நான் பெரியதாக ஜோதிடத்தை நம்புவதில்லை. ஆனால் எங்க வீட்ல இருக்கவங்க நம்புறாங்க. அவருக்கு அவரவர் நம்பிக்கை உண்டு. இந்திய நாட்டுல அந்த இத குடுக்குது. விஜய்க்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அவருக்கு அந்த அதிகாரம் உண்டு. அவர் செய்கிறார். விமர்சிப்பதற்கு எதிர்க்கட்சிகளுக்கு இது உண்டு. அதற்கான உரிமை உண்டு. அவர்கள் அதை செய்கிறார்கள். என்னை பொறுத்தவரை இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா, நான் வந்து எல்லாத்தையுமே வந்து ஜாதகம் பார்த்தோ, இத பார்த்தோ செய்வதில்லை. அ ஜோ ஜோதிடம் பார்த்து செய்வதில்லை. எனக்கு அதுல ஒண்ணும் பெரிய நம்பிக்கை இருப்பதாக இல்லை. அதுக்காக நான் தூக்கி எறிவதில்லை. இப்ப எங்க வீட்ல எங்க அம்மா சொன்னாங்களோ, எங்க மனைவி சொன்னாங்கன்னா, எங்க அம்மா சொன்ன காலத்துல எங்க அம்மா சொன்னத செய்வேன். பின்ன இது பண்ண பல நாள்ல நான் இந்த பூனை குறுக்க போனாலும் சரி, நேரம் ராகு காலம் வந்தாலும் நான் போயிட்டு இருப்பேன். ஆனா சில நேரங்கள்ல எங்க அம்மா சொல்லச்ச நான் கவனிச்சுப்பேன். சரி, அவங்க பெரியவங்க சொல்றாங்கன்னு செய்வேன். இன்றைக்கு எனக்கு அது பெரிய நம்பிக்கை கிடையாது. அதனால நான் அத பூ செய்யறதில்ல. மத்தவர்கள மனத்த புண்படுத்துவதை செய்வதில்ல. அவரவருக்கு அவரவர் நம்பிக்கை. அதை செய்வதில விஜய் செய்வதில தவறில்லன்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு அந்த அதிகாரம் இருக்குது. அதிகாரத்தை மீறி செய்யல. அரசியல் சட்டம் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது. அதனால இது வந்து பெருசுபடுத்தலாம். அவங்களுக்கு உரிமை இருக்குது. அவங்களுக்கு அந்த அதையும் நான் மறுக்கல. அவர்களுக்கான உரிமையை நான் ஒண்ணும் தவறுன்னு சொல்லல. விமர்சனம் செய்பவர்கள் செய்யட்டும். சரி சார். சார் இப்போ இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு தொடர்பா ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னு இருக்கேன் சார். அதாவது இந்த ஆட்சி அமையறதுக்கே கிட்டத்தட்ட 1 வார காலம் வந்து ஆனதுக்கு காரணமே, ஒரு பெரும்பான்மையை வந்து நிரூபிக்க முடியல அப்படிங்கிறது தான். அதைத் தொடர்ந்து ஜனாதிபதி ஆட்சி வந்துரக்கூடாது என்பதற்காக கம்யூனிஸ்டுகளும், விடுதலை சிறுத்தைகளும், காங்கிரஸும் இவங்கெல்லாம் ஆதரவு குடுத்தாங்க. இப்போ புதுசா வந்து அதிமுக 2ஆக பிளவுபட்டு, அதில் ஒரு சாரார் வந்து திரு விஜய் அவர்களுக்கு ஆதரவு குடுத்ததன் மூலம் 144 இடங்களை ஆதரவு பெற்று இப்போ சபையில வெற்றி பெற்றிருக்கிறார். ஏற்கனவே வந்து முதல் பதவியேற்கிற அன்னைக்கே வந்து விடுதலை சிறுத்தைகளும், கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விமர்சனம் செய்தார்கள். அதாவது தமிழை 3ஆம் இடத்திற்கு தள்ளிவிட்டார்கள் அப்படிங்கிற மாரி விமர்சனம் செய்தார்கள். அதனால இந்த ஆதரவை பெற்றிருக்காங்க அதிமுகவுடைய ஆதரவை பெற்றிருக்காங்களா? இல்ல ஒரு ஒரு காரணங்களுக்காக ஆதரவு மக்களுடைய உணர்வுகள அதிமுகவுடைய எலக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் புரிஞ்சுகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட பலமுறை பேச சொன்னேன். இந்த மாரி மக்களை புரிந்து கொள்ளாதவர்கள் இன்னைக்கு மக்கள் புறந்தள்ளி விடுவார்கள்னு. தங்களை புறந்தள்ள வேண்டாம் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் நம்புகிறார்கள். அதனால அவங்க செஞ்சிருக்காங்க. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். ஓகே சார். இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. அதாவது ஒரு நடிகராக இருந்த விஜயையும், ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜயையும் நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வையில என்னென்ன வித்தியாசத்த பார்க்குறீங்க சார்? நான் ரொம்ப உண்மையிலேயே சொல்றேன். விஜய நடிகரா நான் ரொம்ப படங்கள வந்து நான் படம் பார்த்திருக்கேன். ஆனா, அவர நடிகரா பெருசா நான் ஃபாலோ பண்ணல. இதான் என்னுடைய உண்மையான நிலை. நான் வந்து ஆஹா, ஓஹோன்லாம் சொல்ல போறதில்ல. உள்ளத மட்டுமே மக்களை கண்ணை நோக்கி சொல்றேன். ஆனால் அவர் பெரிய நடிகரா எனக்கு இல்ல. ஆனா அவருக்கு வந்து பெரிய எப்படி அந்த காலகட்டத்தில உண்மையிலேயே நான் வளர்ந்த காலத்துல கூட எம்ஜிஆரா, சிவாஜி இருந்துச்சு. சிவாஜியால எனக்கு நான் பெரிதாக ஈர்க்கப்பட்டவன். எம்ஜிஆர் படங்கள் பார்த்திருக்கேன். ஆனா எம்ஜிஆர் பெரிய நடிகர் இல்ல. ஆனா மக்கள் கிட்ட அவர் பெரிய வரவேற்பு இருந்தது. அதே போல தான் விஜய்க்கு மக்கள் கிட்ட இருக்கு. என்னுடைய நடிகர்ன்ற பார்வையில he's a good actor. That's about it. He's not a great actor. No, I still think Kamal Haasan is a better actor than Vijay. ஆனா விஜய் is a better தலைவர் than Kamal Haasan. ரொம்ப சிம்பிள். அதனால இன்னைக்கு அவர் முதலமைச்சராக அவர் நடிகர் என்பதை மாற்றி முதலமைச்சராக உருவெடுத்திருக்கிறார். அந்த முதலமைச்சராகவும் பாலிட்டிஷியனாகவும் ஃபுல் டைம் பாலிட்டிஷியனாகவும் இந்த உருவெடுத்து மக்களுக்காக சேவை செய்வதில் கடந்த 4 நாட்கள்ல மிகச்சிறப்பாக செயல்பட்டிருக்கார். இது அதே தொடரணும்னு நினைக்கிறேன். அந்த ஹியூமிலிட்டி இருக்கணும், நேர்மை இருக்கணும். அதெல்லாம் வந்து பெரிய பாராட்டத்துக்கு. இது பியூட்டிஃபுல். வெல் பிகன் இஸ் ஹாஃப் டன். இந்த சட்டசபையை தேர்ப்பே சொல்லிட்டு வெல் பிகன் இஸ் ஹாஃப் டன். ஹாஃப் டன் மார்க்கையும் தாங்கி 144 வாங்கிட்டாரு. கடவுள் நம்பிக்கையுள்ள நான், கடவுள் நம்பிக்கையுள்ள நெற்றியிலே இவர் கலைஞர் சொன்னாரு. ஒரு அவரோட எம்பியை பார்த்து கிண்டல் அடிச்சாரு. என்ன நெத்தி கேட்டுட்டு வந்திருக்க, குங்குமம் இட்டுட்டு வந்திருக்கேன்னு. இன்னைக்கு நெற்றியில குங்குமத்தோட விஜய் வந்து இதுல உட்கார்ந்துட்டு இருக்காரு. நான் இன்னைக்கு பார்த்த சட்டசபையிலையும் நேற்றையும் பார்த்தேன். அதனால கடவுள் நம்பிக்கையுள்ள விஜய்க்கு நிச்சயமா கடவுளும் மக்களும் நல்வழி காட்டி நல்லது நடத்துவார்னு நம்பிக்கை இருக்கு. ஓகே சார். நீங்க கலந்துக்கிட்டு நல்ல விஷயங்களை பகிர்ந்துகிட்டதுக்காக நன்றி. வணக்கம் சார். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த்.